Hi students, in this video we are going to see an example 6.35. The question: determine whether the pair of straight lines r vector equal to 2i cap plus 6j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus 4k cap. Next, r vector is equal to 2ij cap minus 3k cap plus s into I cap plus 2j cap plus 3k cap are parallel. Find the shortest distance between them. So first we have to check whether the given two straight lines are parallel or not. Okay, first நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம், இந்த straight lines வந்து parallel இல்லையா அப்படின்றத ஃபைண்ட் பண்ண போறோம். So given line என்ன கொடுத்துறாங்க அப்படினா r vector is equal to 2i cap plus 6j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus 4k cap. So next line, r vector is equal to 2j cap minus 3k cap plus s into I cap plus 2j cap plus 3k cap. So இந்த two linesல நாம அந்த first line வந்து எதோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, so comparing the given two lines with first one வந்து r vector is equal to a vector plus t into b vector and r vector is equal to c vector plus next s into d vector. Okay, இதோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா we have that a vector is equal to the first one 2i cap plus 6j cap plus 3k cap. Okay, next parallel vector b vector equal to that is 2i cap plus 3j cap plus 4k cap. So next c vector equal to another line, c vector is equal to 2j cap minus 3k cap. Next d vector equal to this is I cap plus 2j cap plus 3k cap. Okay, இப்போ AC அப்படிங்கிறதுலாம் பாயிண்ட். ஓகே, ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லைனுடைய பாயிண்ட்டு, சி இஸ் அ பாயிண்ட் ஆஃப் செகண்ட் லைன். இப்போ பி வெக்டார் டி வெக்டாருங்கிறது ஃபர்ஸ்ட் லைனுடைய பேரலல் வெக்டார் வந்து பி வெக்டார், செகண்ட் லைனுடைய பேரலல் வெக்டார் வந்து டி வெக்டார். இப்போ இந்த ரெண்டு பேரலல் வெக்டாரும் நமக்கு வந்து ஒரு ஸ்கேலர் மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேரலல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ ரெண்டும் பாருங்கள் ஸ்கேலர் மல்டிபிளாக இருக்குது அப்படின்னா கிடையாது, ரெண்டுமே சம் காமன் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா ஈக்குவல் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ கிளியர்லி பி வெக்டார் இஸ் நாட் எ ஸ்கேலர் மல்டிபிள் ஆஃப் டி வெக்டார். ஓகே, ஸோ ஸ்கேலர் மல்டிபிள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா they are not parallel. Okay, so அப்போ the vectors, parallel vectors are not parallel. அப்போ இது ரெண்டும் parallel இல்லை அப்படின்னா இந்த லைன்ஸும் parallel கிடையாது. ஸோ அப்போ நம்ம therefore என்ன சொல்லலாம், the two lines are not parallel. ஓகே, பேரலாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பேரலல் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்கியூ லைன்ஸ்க்கான டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அப்போது தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஸோ தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் two straight lines. ஸோ இங்கே நம்ம எந்த லைன் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கியூ லைன், ஏன்னா அது வந்து பேரலல் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா,
அப்போ கண்டிப்பாக ஸ்கியூ லைனுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா டெல் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ இதை நம்ம இப்படியும் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தால் அது வந்து பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஓகே, ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்லையும் எழுதலாம் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் டி வெக்டார். ஸோ இதை முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார்முலாஸை நம்ம இப்படியும் எழுதலாம். ஓகே, அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும். அதுக்கு முன்னாடி சி மைனஸ் ஏ வேணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஃபைண்ட் பண்ணிடலாம். சி வெக்டாரோட வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார், ஸோ 3k கேப். நெக்ஸ்ட் மைனஸ் ஏ வெக்டார் வேல்யூ 2i கேப் மைனஸ் 6j கேப் மைனஸ் 3k கேப். ஸோ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் 2i cap minus 6, so minus 4j cap, next minus 3k cap minus 3k cap minus 6k cap. Okay, இப்போ நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார், சாரி டி வெக்டார், திஸ் இஸ் டி வெக்டார், which is equal to பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் போடணும். சி மைனஸ் ஏவோட என்ட்ரிஸ் இது இருக்குது. -2 -4 -6. நெக்ஸ்ட் பிடி இதோட வேல்யூ, பி வெக்டரோட வேல்யூ 2 3 4, அப்போ 2 3 4. நெக்ஸ்ட் டி வெக்டார் 1 2 3, ஸோ 1 2 3. இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். which is equal to -2 into cross multiply பண்ணோம் 9 2 2 are 4, so sorry 4 2 are 8 minus 8. next இங்க -4 but minus minus plus 4 வந்துரும், ரோ காலத்தை விட்டுலாம். 2 3 are 6 -4. next -6 into 2 2 are 4 1 3 are 3. So -2 into 1, 4 into 2, -6 into 1. So which is equal to -2, 4 2 are 8, -6. So -8 plus 8 is equal to 0. அப்போ நமக்கு நியூமரேட்டர் 0 ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டர் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண தேவையில்லை, டோட்டலாகவே 0 தான். அப்போ therefore distance, shortest distance delta is equal to என்ன கிடைச்சுன்னா 0. ஓகேங்களா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருந்தால் அப்போது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. therefore the distance between two given lines, given straight lines, is 0. ஸோ அப்போ அந்த ரெண்டு லைன் என்ன செய்யுதுன்னா இன்டர்செக்ட் பண்ணுது. டிஸ்டன்ஸ் 0வாக இருந்தாலே இன்டர்செக்ட்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போது தி கிவன் லைன்ஸ் intersect each other. Next question, example 6.36. The question, find the shortest distance between the two given straight lines. Two lines கொடுத்துருக்குறாங்க. First line வந்து r vector equal to 2i cap plus 3j cap plus 4k cap plus t into minus 2i cap plus j cap minus 2k cap. and second line என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x minus 3 by 2 equal to y by minus 1 equal to z plus 2 by 2.
இப்போ இந்த ரெண்டு லைன் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டு லைனும் பேரலா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே எடுத்துவோம். பட் செகண்ட் லைன் பாருங்கள், இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. இந்த லைனை நம்ம வெக்டார் ஃபார்மில் மாற்றிக்கலாம். இந்த லைனை மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலாம் பாருங்கள். ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் மாற்றுவோமா? ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருந்தால் பாயிண்ட்டுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? மைனஸில் இருந்தால் ப்ளஸில் எடுத்துனோம் 3i கேப். இந்த இடத்துல மைனஸ் ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம். அப்போது 0j கேப், அதை விட்டுருங்க. இங்கே +2 இருக்குது, அப்போது மைனஸில் எடுக்கணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் -2k கேப், இது வந்து k. ஓகேங்களா? இது நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் போடணும், அது s. இந்த வெக்டர் எடுத்து எழுதணும். கீழே இருக்கிறது டைரக்ஷன் ரேஷியோ இதுதான். அப்போ இது வந்து 2i கேப் -j கேப் ப்ளஸ் 2k கேப். சரிங்களா? இப்போது இந்த கிவன் கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் இருந்த லைனோட ஈக்குவேஷனை வெக்டார் ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணிட்டோம். நமக்கு நியூமரேட்டரில் மேலே இருக்கிறது எல்லாமே பாயிண்ட்ஸ். அது ஸோ x மைனஸ் x1, y மைனஸ் y1, z மைனஸ் z1. ஸோ பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட் எல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு பாயிண்ட் வெக்டார் அப்படி எழுதிடுறோம். ப்ளஸ் எஸ் இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஸ்கேலர் இன்ட்டு இந்த இடத்துக்கு என்ன செய்யணும்னா நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதணும். டைரக்ஷன் வெக்டார், ஸோ பேரலல் வெக்டார். அப்போ கரஸ்பாண்டிங் 2i கேப் -j கேப் ப்ளஸ் 2k கேப். ஓகே, ஸோ இது வெக்டார் ஈக்குவேஷன். அப்போ ஃபஸ்ட் லைனும் வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது, செகண்ட் லைனும் வெக்டார் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே ஃபஸ்ட்டு லைனில் இருக்கக்கூடிய வெக்டார் வந்து பாயிண்ட் வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் ஈக்குவல் டு -2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப். சிமிலர்லி செகண்ட் லைன் இதுவும் என்ன செய்கிறோம், சி வெக்டார் ஈக்குவல் டு இது பாயிண்ட்டு. அப்போ 3i கேப் மைனஸ் 2j கேப், அவ்வளோதான், சாரி k கேப். நெக்ஸ்ட்டு சி டி வெக்டார் ஈக்குவல் டு திஸ் இஸ் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப். ஸோ நெக்ஸ்ட்டு பிடியும் பேரலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்கேலர் மல்டிப்ளாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ பாருங்கள், அது மாதிரி ப்ரூஃப் பண்ண முடியும். பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா -2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப். இப்போ இதில் மைனஸ் நம்ம காமனாக எடுக்கலாம். அப்போது மைனஸ் எடுத்துட்டோம்னா, அதாவது -1 நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு +2 என்ன கிடைச்சிடும், i கேப். இங்கே -j கேப். நெக்ஸ்ட் திஸ் இஸ் ப்ளஸ் பிகம் +2k கேப். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வெக்டார் வந்து அப்படியே டி வெக்டாரோட வேல்யூ. ஓகே, ஸோ அப்போது இது எப்படி வரலன்னா -1 இன்ட்டு டி வெக்டார். அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -1 இன்ட்டு டி வெக்டார். நம்மளால் ஒரு ஸ்கேலர் மல்டிப்ளாக எழுத முடியுது பாருங்கள். இந்த ஸ்கேலர் வந்து -1. ஸோ லேம்டா இஸ் ஈக்குவல் டு -1ன்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுறோம், சம் ஸ்கேலர் இன்ட்டு டி வெக்டார். இந்த மாதிரி எழுத முடிஞ்சதுன்னா பியும் டியும் பேரலல், அது நமக்கு தெரியும். அப்போ தேர்ஃபோர் பி வெக்டார் அண்டு டி வெக்டார் ஆர் பேரலல். அப்போ ரெண்டு வெக்டார்ஸ் பேரலல் வெக்டார்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா இந்த 2 லைன்ஸும் பேரல் லைன்ஸ் அப்படின்ற கன்க்ளூஷனில் கொடுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் தி கிவன் 2 லைன்ஸ் ஆர் பேரலல். அப்போ பேரலல் அப்படின்னு தெரிஞ்சிடுதுன்னா நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ தி ஷார்ட்டஸ்ட் distance between 2 parallel lines. So what is the formula, shortest distance அப்படின்னா d equal to modulus of c vector minus a vector cross b vector divided by modulus of b vector. This is formula. So அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு c minus c, ஸோ c vector minus a vector. c யோட வேல்யூ
இங்கே இருக்குது 3i cap minus 2k cap minus next a vector value 2i cap minus 3j cap minus 4k cap equal to 3 minus 2, so 1i cap. Next j cap minus 3j cap minus 2k minus 4k, so minus 6k cap. Next cross product, so c vector minus a vector cross b vector equal to cross product and determinant போட்டு ஃபைண்ட் பண்ணணும். first row I cap j cap k cap c minus a ஓட வேல்யூ 1 minus 3 minus 6, b ஓட வேல்யூஸ் that is minus 2 1 minus 2, so I cap into minus minus plus 3 to 6, this is minus minus plus 1 into 6 6, minus j cap into minus 2 minus 6 into 2 12, plus k cap into 1 minus 3 to 6, so 12 I cap, this is 14 minus minus plus, so 14 j cap, this is minus 5 k cap. Okay, so next modulus values find பண்ணிடலாம். Modulus of c vector minus a vector cross b vector equal to square root of, so இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ 12 ஸ்கொயர் plus 14 square plus minus 5 the whole square, so which is equal to square root of 144 plus 196 plus 25, which is equal to square root of, so 3, this is 40 65, so 365. Okay, next now modulus of b vector வேணும் denominator ல, so modulus of b vector equal to again square root of b ஓட values minus 2 the whole square plus 1 whole square plus minus 2 the whole square is equal to root of 4 plus 4 plus 1 plus 4 root 9, square root எடுத்துனா 3. அப்போ therefore the shortest distance square root d is equal to, so numerator ல values find பண்ணி வச்சிருக்கோம், that is square root of 365 divided by denominator modulus of b vector is 3 units. Next example 6.37 the question, find the coordinates of the foot of the perpendicular drawn from the point minus 1 comma 2 comma 3 to the straight line r vector is equal to I cap minus 4j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus k cap. Also find the shortest distance from the given point to the straight line. So the question என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, நம்ம வந்து find the coordinate of foot of the perpendicular find பண்ண போறோம். from the point வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா minus 1 comma 2 comma 3 இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், coordinate of foot of the perpendicular to the straight line, இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பர்பெண்டிகுலரா வரக்கூடிய இந்த ஃபுட்னா அந்த அடிப்பகுதி, இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் இப்போ கிவன் பாயிண்ட் வந்து நான் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன், அப்போ ஃபுட் இது எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, பர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த லைனுக்கு, இந்த லைனோட ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ த கிவன் லைன் ஈக்குவேஷன், ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 4j cap plus 3k cap plus t into 2i cap plus 3j cap plus k cap. ஸோ இதுதான் இந்த லைன், திஸ் இஸ் த லைன். ஓகேங்களா,
ஸோ இந்த லைன் இந்த பாயிண்ட்லேருந்து நாம் வரையக்கூடிய அந்த லைனு எந்த லைனில் பர்பண்டிகுலராக மீட் பண்ணுது அப்படின்னா இவங்க கொடுத்த இந்த லைனை. ஸோ இது ஒரு லைன், இந்த லைன் வந்து இந்த பாயிண்டில் பர்பண்டிகுலராக. அப்போது இந்த ஃபூட் ஆஃப் த பர்பண்டிகுலர் நம்ம ஃபைன் பண்ணோம். ஓகேங்களா, இந்த அடிப்பகுதி இந்த பர்பண்டிகுலராக மீட் பண்ணக்கூடிய இந்த அடிப்பகுதியை நம்ம ஃபைன் பண்ணணுன்றது தான் கொஸ்டின். அதை ஃபைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் டு த ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம், பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கிறோம், டிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். டிஎஃப் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு ஃபைண்ட் ஃபூட் ஆஃப் த பர்பண்டிகுலர். இந்த எஃப்ங்கிற இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இது ஒரு கோஆர்டினேட் பாயிண்ட், இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதான் பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த கிவன் லைன்லேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், கிவன் லைனை கார்ட்டீசியன் ஃபார்மில் நமக்கு மாற்ற தெரியும். கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி மாற்றுவோம் அப்படின்னா, இது பாயிண்ட் ஏ, இது வந்து x1 y1 z1, இது வந்து b1 b2 b3, இதில் டைரக்ஷன் ரேஷியோஸ். இது எப்படி அதனா கார்ட்டீசியன் ஈக்குவேஷனை மாற்றிக்கிற பாருங்க. எக்ஸ் மைனஸ் இது வந்து 1 எடுத்துங்க, எக்ஸ் மைனஸ் 1 பை இந்த வேல்யூ 2 போட்டுக்கலாம். அடுத்து y இங்கே மைனஸ் இருக்கா, அங்கே ப்ளஸ் 4 பை கீழே என்ன பண்ணணும் 3 ஈக்குவல் டு இங்கே z ப்ளஸ் 3னா மைனஸ் 3, z மைனஸ் 3 பை கீழே 1 ஈக்குவல் டு இந்த டீயை போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதனால் ஈக்குவேட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 1 பை 2 இஸ் ஈக்குவல் டு டி. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு டி. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போது என்ன செய்யணும், 2t ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு y ப்ளஸ் 4 பை 3 இஸ் ஈக்குவல் டு டி. அப்போ y ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3t. y is equal to 3t minus 4. Similarly, z minus 3 by 1 is equal to t. அப்போ z minus 3 equal to 1 into tt. அப்போ z is equal to 3 அங்கே எடுத்துகிட்டு விடுங்க, ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ t plus 3. ஸோ any point of the line on the line is of the form என்ன ஃபார்ம் அப்படின்னா 2t plus 1 3t minus 4 t plus 3. சரிங்களா, எனி பாயிண்ட்னு சொல்லிட்டோம். அப்போ t உடைய ஃபார் சம் வேல்யூக்கு tக்கு ஏதோ ஒரு வேல்யூக்கு இந்த இடத்துல கிடைக்கும். tக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கும்பொழுது அந்த பாயிண்ட் எங்கே வேணாலும் அந்த லைனில் இருக்கலாம். பட் டி எஃப்ல கிடைக்கணும் அப்படின்னா டீக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்கணும். அப்போது நம்ம என்ன செய்யலாம், ஃபார் சம் வேல்யூ ஆஃப் டி, ஃபார் சம் வேல்யூ ஆஃப் டீக்கு என்ன செய்யலாம்னா, லெட் கேபிட்டல் எஃப் அந்த பாயிண்ட் வந்து 2t ப்ளஸ் 1 3t மைனஸ் 4 t ப்ளஸ் 3 அப்படின்னு எடுத்துட்டோம். சரிங்களா, அப்போது இந்த கிவன் லைன்லேருந்து தான் நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும், இது பர்பண்டிகுலராக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஃபுட் ஆஃப் த பர்பண்டிகுலர். அப்போ டீக்கு சம் வேல்யூ கிடைக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எஃப்ங்கிற பாயிண்ட்டை நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். டிங்கிற பாயிண்ட்டை ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிங்கிற பாயிண்ட் வந்து மைனஸ் 1, 2, 3 அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் லெட் ஓடி வெக்டார்ஸ் ஈக்குவல் டு இது எப்படி அதில் பாருங்க, மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஓஎஃப் வெக்டாரும் நம்ம எழுதலாம். ஓஎஃப் வெக்டார் இதே எழுதலாம். 2t ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3t மைனஸ் 4 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் t ப்ளஸ் 3 இன்ட்டு k கேப். ஓகேங்களா, இது வந்து பொசிஷன் வெக்டார். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பி வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த லைன்லேருந்து பி வெக்டாருங்கிறது இதுதான். ஸோ அப்போ பி வெக்டார் ஈக்குவல் டு அந்த டைரக்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கலாம். 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் k கேப். பி வெக்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த லைன் சொல்கிறோம்னா அந்த லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு வெக்டார். ஏங்கிறது பாயிண்ட், இந்த லைனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் ஏங்கிறது. பிங்கிறது சம் பேரல் வெக்டார், தட் இஸ் டைரக்ஷன் ரேஷியோ. டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் அந்த லைன் போகணும் அப்படின்ற மீன் பண்ணுறது தான் அந்த பி வெக்டார். சரி, இப்போது இந்த டைரக்ஷன் வெக்டார் இருக்குங்களா, பி வெக்டாரும்
இந்த லைன் இருக்குது பாருங்கள் டிஎஃப், இதுவும் எப்படி இருக்கும், கண்டிப்பாக பர்பெண்டிகுலராக இருக்கும். அது தெரிஞ்சுக்கணும் நம்ம. பி வெக்டாரும் இந்த டிஎஃப் வெக்டாரும், இந்த டிஎஃப்ங்கிற லைனும் பி வெக்டாருங்கிற இந்த பேரலல் வெக்டார் கண்டிப்பாக எப்படி இருக்கும், பர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? அதனால் என்ன செய்ய போகிறேன்னா டிஎஃப் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். டிஎஃப் வெக்டார் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஓஎஃப் வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார். ஸோ ஓஎஃபோட வேல்யூ அங்கே ஆல்ரெடி எழுதிருக்கிறோம். 2t + 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3t - 4 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் t + 3 இன்ட்டு கே கேப் மைனஸ் ஓடியோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம். அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ கேப் ஆகிடும். மைனஸ் 2 ஜே கேப் மைனஸ் 3 கே கேப். இதை அப்படியே ஆட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 2t, உங்கள் ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2i ஆகிடும். அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து 2t + 2 இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணுங்கள், ஜேவை ஆட் பண்ணுறீங்க. இது -4 -2 ரெண்டு தட்டா -6. அப்போது ப்ளஸ் 3t - 6 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் t + 3 -3 ரெண்டு கேன்சல் ஆகிடும். +3 -3. ஸோ அப்போ வெறும் t மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ t இன்ட்டு கே கேப். ஓகே, சரி. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், டிஎஃப் இந்த லைன் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே, டிஎஃப்பும் பி வெக்டார் என்னன்னு சொல்லியிருக்கோம், பர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போது சின்ஸ் பி வெக்டார் இஸ் perpendicular to df vector. பர்பெண்டிகுலராக இருந்தால் நமக்கு என்ன தெரியும்னா b வெக்டார் டாட் df வெக்டார் ஈக்குவல் டு 0. பர்பெண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ b வெக்டாரோட வேல்யூ நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா, தட் இஸ் 2i கேப் ப்ளஸ் 3 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் df வெக்டாரோட வேல்யூ நம்மள்கிட்ட இருக்குது, இதுதான் 2t + 2 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 3t - 6 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் t இன்ட்டு கே கேப் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ 2 இன்ட்டு இது எழுதலாம், 2 இன்ட்டு 2t + 2 ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த டேர்ம் 3t - 6 இங்கே 1 இன்ட்டு t. ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு t ஈக்குவல் டு 0. அப்போ 2 to 4t ப்ளஸ் 2 to 4 ப்ளஸ் 3 3 9t minus 18. This is plus t equal to 0. t எல்லாம் ஆட் பண்ணுங்க. So this is 4 plus 9. So 13 plus 1 14. So 14t இது லெஸ் பண்ணிட்டோம்னா -14 கிடைக்கும். நம்ம ரைட் சைடு கொட்டினா +14 which implies t is equal to 14 கேன்சல் பண்ணிட்டோம் 1. ஸோ t ஓட வேல்யூ 1. ஓகே, சரி. அப்போ நம்ம ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது therefore தி ஃபுட் நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, டீயோட சம் வேல்யூ ஃபார் சம் டீன்னு சொன்னோம் பாருங்க. டீக்கு ஏதோ ஒரு வேல்யூக்கு நமக்கு ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கிடைக்கும் அப்படி சொன்னோம். ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் ஃபார் சம் டி, அந்த வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிஎஃப்பும் பி வெக்டரும் பர்பெண்டிகுலர். ஸோ பர்பெண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நாம் இந்த டீயோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம். சரி, therefore the foot of the perpendicular f என்ன பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்னா அந்த டீயோட வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணிவிடுவோம். எங்கே சப்ஜெக்ட் பண்ணணும், இது இங்கே 1 கொடுக்கணும். அப்போ 2 × 1, அப்போ 2 + 1 3 ஆகிடும். அப்போது ஹியர் we get 3. நெக்ஸ்ட்டு 3t -4, டீக்கு 1 கொடுத்துட்டா 3 -4 -1 கிடைக்கும், -1. ஓகே, நெக்ஸ்ட்டு டீக்கு வந்து 1 கொடுத்தீங்கன்னா 1 + 3 4. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4. அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர். சரி, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடி சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எந்த டிஸ்டன்ஸ்னால் டிஎஃப்னு முன்னாடி சொன்னோம்.
அப்போ நெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டிஎஃப். டிஎஃப்னா மாடுலஸ் டிஎஃப் வெக்டார் அப்படின்னு அர்த்தம், மாடுலஸ். ஓகேங்களா? டிஎஃபோட வேல்யூஸ் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? டிஎஃப் இது இருக்குது, இதான் டிஎஃப். அப்போ டிஎஃப் வேணும் நமக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடுவோம் வேல்யூஸை, டீயோட வேல்யூவை 1 கொடுத்தோன்னா 2 + 2 என்ன ஆகிடும்? 4. அப்போ 4 ஐ கேப். இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 3 - 6 அப்போ -3 ஜே கேப். இங்கே 1 கொடுத்தீங்கன்னா 1 × கே கேப், அப்போ ப்ளஸ் கே கேப். ஓகே, சரி. இப்போ அப்படியே மாடுலஸ் எடுத்துங்க. மாடுலஸ்னால் ரூட்டு போட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம். அப்போ என்ன செய்யலாம்? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் 9 கிடச்சிரும், +1 ஈக்குவல் ரூட் ஆஃப் அப்போது 26 யூனிட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு the 7th problem in exercise 6.5. the question: find the foot of the perpendicular drawn from the point 5, 4, 2 to the line. The line equation is x plus 1/2 equal to y minus 3/3 equal to z minus 1/-1. Also find the equation of perpendicular. So first நாம find பண்ண வேண்டியது find foot of the perpendicular. எதில் இருந்து அப்படின்னா the given point 5, 4, 2 இந்த பாயிண்ட்லேருந்து, இந்த பாயிண்ட் வந்து நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கோம். சரிங்களா? டிங்கிறது ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான் இதுவும். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லைனோட ஈக்குவேஷன். இந்த லைனோட ஈக்குவேஷனில் ஃபுட் ஆஃப் த பர்பெண்டிகுலர், இங்கே பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய இந்த ஃபுட், இந்த அடிப்பகுதியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அப்போது நமக்கு இதில் வந்து இந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டார் எடுத்துக்கலாம். பின்றது வந்து பார்த்தீங்கன்னா பேரல் வெக்டார். அப்போது இந்த பேரல் வெக்டார் பி வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்னா 2i கேப் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். திஸ் இஸ் பேரல் வெக்டார். ஓகேங்களா? பேரல் வெக்டார்ன்றது எங்கே வேணாலும் இருக்கலாம். அந்த பேரல் வெக்டார் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். அப்போது அந்த லைனுக்கு பேரல், அவ்வளோதான். இந்த லைனுக்கு பேரல். சரி, இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே நம்ம என்ன செய்கிறோம்? எனி பாயிண்ட் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் டி அப்படின்னு வச்சோம், சம் ஸ்கேலர். எனி பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு டி, y minus 3/3 is equal to t, z minus 1/-1 equal to t. அப்போ x plus 1 equal to 2t. So x is equal to 2t minus 1. y minus 3 is equal to 3t. அப்போ y is equal to 3t plus 3. z minus 1 equal to minus t. z is equal to 1 plus 1 ஆகிடும். ஸோ 1 minus t அப்படி எழுதிக்கலாம். அப்போது எனி பாயிண்ட் on the line is of the form, என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? 2t minus 1, 3t plus 3, 1 minus t. அப்போ foot of the perpendicular f வேணும் இல்லைங்களா? அதனால் if capital F is the foot of the perpendicular அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எஃப்ங்கிற பாயிண்ட்டை ஃபார் சம் டி வேல்யூக்கு கேபிட்டல் எஃப்ங்கிற பாயிண்ட் எப்படி எழுதலாம்? இந்த பாயிண்ட்டை எடுத்து எழுதலாம். 2t minus 1, 3t plus 3, 1 minus t அப்படின்னு எழுதிக்கலாம். டீங்கிறது சம் வேல்யூ, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப் கண்டுபிடிப்போம். பி வெக்டாரும் டிஎஃப்பும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி we can find the value of t. ஓகே, ஸோ பி வெக்டாருங்கிறது என்ன அப்படின்னு தெரியும். லெட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் கூட டைரக்ஷன் இஷ்யூ. அப்போ 2i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் கே கேப். நெக்ஸ்ட்டு ஓடி வெக்டாரும் நமக்கு தெரியும். ஓடி வெக்டார் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் தான், தட் இஸ் 5i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 2k கேப். நெக்ஸ்ட்டு ஓஎஃப் வெக்டார் எழுதிக்கலாம். ஓஎஃப் வெக்டார் இது எழுதிக்கலாம். 2t minus 1 into i cap plus 3t plus 3 into j cap plus 1 minus t into k cap. ஓகே, நமக்கு df வேணும். df vector equal to OF vector minus OD vector equal to OF value 2t minus 1 into i cap
plus 3t plus 3 into j cap plus 1 minus t into k cap minus OD value வந்து இங்கே இருக்குது minus 5 cap minus 4j cap minus 2k cap அப்படி லெஸ் பண்ணி எழுதுவோம் minus 1 இந்த minus 5 minus 6 ஆகிடும் அப்போது 2t minus 6 into I cap இங்கே 3 இது minus 4 லெஸ் பண்ண minus 1 கிடைக்கும் ஸோ plus 3t minus 1 into j cap நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 1 minus t லெஸ் பண்ண minus 1 கிடைச்சிரும் ஸோ அப்போ minus 1 minus t into k cap this is df vector சரி நமக்கு தெரியும் since b vector is perpendicular to df vector ஓகேங்களா அப்போ b vector dot df vector equal to 0 ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ சப்ஜெக்ட் பண்ணிடலாம் b வெக்டாரோட வேல்யூ தட் இஸ் 2i cap plus 3j cap minus k cap dot df value 2t plus minus 6 into I cap plus 3t minus 1 into j cap plus minus 1 minus t into k cap equal to 0 அப்படியே டாட் ப்ராடக்ட் பண்ணிடும் 2 into அப்போ 2 into 2t minus 6 plus 3 into 3t minus 1 minus 1 into minus 1 minus t equal to 0 சரி அப்போ 2 to 4t minus 12 plus 9t minus 3 minus plus 1 minus plus t equal to 0 so t add பண்ணுவோம் so 13 plus 1 14t so 12 so minus 15 plus 1 அப்போ minus 14 கிடைக்கும் ரைட் சைடு கொண்டு போனால் plus 14 ஆகிடும் 14 கேன்சல் பண்ணிடலாம் அப்போ which implies t is equal to 1 so t ஓட வேல்யூ கிடைச்சிச்சு இப்போ t யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம f ஓட வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா f ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் t is equal to 1 அப்படின்னா therefore capital F foot of the perpendicular என்ன கிடைக்கும் பாருங்க 1 கொடுத்தீங்கன்னா 2 minus 1 so 1 கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 plus 3 6 இங்கே 1 minus 1 0 ஆகிடும் ஸோ அப்போது 1, 6, 0 is the required foot of the perpendicular சரி நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் பாருங்க now the Cartesian equation of the perpendicular கேட்குறாங்க இல்லையா ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் கேட்குறாங்க ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர் அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னா எதை கேட்குறாங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பர்பெண்டிகுலர்னா டிஎஃப் உடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க ஓகே இந்த லைனோடைய ஈக்குவேஷன் அப்போது டிங்கிற பாயிண்ட்டும் தெரியும் எஃப்ங்கிற பாயிண்ட்டும் தெரியும் அந்த டிஎஃப்ங்கிற லைனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது தி ஈக்குவேஷன் அதுவும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனு போதும் ஏன்னா கார்ட்டீசியன் கேட்டாங்க கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் of the perpendicular df ஓகேங்களா df உடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் சரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் df ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்னன்னா x minus x1 by b1 equal to y minus y1 by x2 minus x1 இங்கே வந்து x2 minus x1 இல்லையா இங்கே y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1 இது நமக்கு தெரியும் ஃபார்முலா f dங்கிற பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும் dங்கிறது என்ன சொல்லிருக்கோம் 5, 4, 2 dfங்கிற லைனோட ஈக்குவேஷன் dfங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் 2 பாயிண்ட் ஃபார்முலா அப்போ x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1 so this is the equation of the straight line connecting 2 points line joining 2 points on the formula okay அப்போ x1 y1 z1 எது எடுக்கலாம் dங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம் d so இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ therefore x minus 5 by கீழே வந்து x2 minus x1 அப்போ 1 minus 5 equal to y minus y1 value 4 by
கீழே வந்து 6 minus 4 equal to z minus z1 value 2 divided by கீழே 0 minus 2. ஓகே, இப்போ இதை அப்படியே சிம்பிளை பண்ணிடும். therefore x minus 5 by minus 4 equal to y minus 4 by plus 2 equal to z minus 2 by minus 2. So this is the required equation of the perpendicular. Thank you students.